الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. ஈருலக தூதர் கருணை நாயகம் காருண்ய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய அடியார்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் அல்லாஹுடைய வற்றா கிருபை என்றென்றும் துணி நிலவட்டுமா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய பல அடையாளங்களை 1400 வருடத்திற்கு முன்பதாகவே சொல்லி காட்டினார்கள். அதுல ஒரு அடையாளம் என்னன்னா, முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மிக கடுமையான ஒரு யுத்தம் வரும் வரை கியாமத் நாள் வராது அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் தான் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்குங்க? முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் கடுமையான யுத்தம் வராத வரை கியாமத் நாள் வராது. கியாமத் நாள் என்ன ஆயிடுச்சுங்க? நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு அடையாளங்களும் நாம் கண்கூடாக நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். இன்னைக்கு முஸ்லிம்களின் மீது எந்த அளவுக்கு என்னங்க, அதாவது கால் புணர்ச்சிகளையும் வன்புணர்வுகளையும் ஏற்படுத்துகிறார்கள் என்பதை கண்கூடான முறையிலே என்னங்க வலைதளத்தின் மூலமாகவும் செவி வழியாகவும் கண்கூடாகவும் சிலர்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கியாமத் நாளுடைய நெருக்கத்துல முஸ்லிம்களை எந்த அளவுக்கு குஃபார்கள் தாக்குவாங்க, யூதர்கள் தாக்குவாங்க, உலகத்தில் உண்டான எல்லா குஃபார்களும் முஸ்லிம்கள் மீது எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய வயிற்று பசியில் உள்ளவர்கள் ஒரு உணவு தட்டின் மீது எப்படி பாய்வார்களோ அதே போன்றுதான் முஸ்லிம்கள் மீது பாய்வார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், இப்ப முஸ்லிம்கள் அதிகமா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம முஸ்லிம்கள் அதிகமா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் அதிகமாக இருப்பார்கள், எல்லோரையும் விட முஸ்லிம்கள் அதிகமாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்களுடைய அதிகம் அவர்களுடைய பலவீனமாக மாறி போகிறது. அதாவது கடலுடைய நுரை அளவுக்கு அவங்களுடைய பலம் இருக்கும். கடலுடைய சீற்றத்துல நுரைகள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அது போன்ற அளவிற்கு முஸ்லிம்கள் இருப்பார்கள். ஆனால் ஒரு கடலுடைய நுரைக்கு என்ன பவரோ அந்த பவர் தான். அப்ப என்ன இருக்காது அவங்க இடத்துல? அதாவது ஒற்றுமை இருக்காது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்களுக்கு மத்தியில வஹன் கூடிருன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, வஹன்னா என்ன? யார் சொன்னாங்க? வஹன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வஹன்னா பதவி ஆசை, பொருளாசை, என்னங்க பொருளாதாரத்தின் மீது உள்ள ஆசை, இவைகளெல்லாம் நிகழ்த்து போய் நமக்குள் ஒற்றுமை ஏற்படாம இருக்கும். அதனாலதான் நமக்கு மத்தியில எப்படிங்க பல பிரிவினைகளோட நம்ம இன்னைக்கு கண்ணோட்டத்துல பார்க்கிறோம். அவங்கதான் ஷியா முஸ்லிம்கள். என்னங்க இந்த மாதிரி நேரத்துல நம்ம பார்க்கக்கூடிய பார்வை எப்படிங்க இருக்கு? அவங்க ஷியா முஸ்லிம்கள், நம்ம சுன்னத் வல் ஜமாஅத்துடைய முஸ்லிம்கள் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது நம்மளுடைய பொருளாதாரத்தின் மீது இருந்தாலும் சரி, பதவி ஆசை மீது இருந்தாலும் சரி, நம்முடைய அதாவது கௌரவத்தின் மீது இருந்தாலும் சரி. இந்த நேரத்துல நம்ம எதையுமே பிரித்து பார்க்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒவ்வொரு முஃமின்களும் யாருங்க? ஒவ்வொரு முஃமின்களும் சகோதரர்கள் தான். சகோதரர்கள் என்ற ரீதியில் தான் நாம் பார்க்கிறோம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள்ல தான் என்னங்க பிறை 17 அன்னைக்கு பத்ர் சஹாபாக்களுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதித்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவரிடத்துல இருந்த ஒற்றுமை தான். மிக ஒரு அழகிய ஒரு வரலாறு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய முதல் போர் எதிரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000க்கும் மேற்பட்டவர்கள். நம்முடைய அணியில் இருப்பவர்களோ 313 நபர்கள் மட்டும்தான். இந்த 313 நபர்கள் அங்க இருந்து வர்றாங்கல்ல, வர்றவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒட்டகத்துல 3 நபர்களாக, குதிரையில் 3 நபர்களாக, ஒரு சில கவசங்களை மட்டுமே வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஒரு சிறு அணியாகத்தான் வந்தார்கள்.
இன்னைக்கு அந்த பத்ருங்கிற இடத்துக்கு எய்தாங்க மஸ்ஜித் ஹரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல் ஒண்ணு இருக்கும். அந்த பள்ளிவாசல் தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் துவங்குவதற்கு முன்பதாக இரவுடைய நேரத்துல கூடாரமிட்ட இடம். அந்த கூடாரமிட்ட இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்து துஆ கேட்கிறாங்க. அன்சுபில்லாஹ் வந்து பாக்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நீண்ட நேரமாக 1 மணி நேரம் கழிச்சு பாக்குறாங்க, அப்பயும் சுஜூதுல இருக்காங்க. 2 மணி நேரம் கழித்து பாக்குறாங்க, அப்பயும் சுஜூதுல இருக்கிறாங்க. சுமார் 3 மணி நேரம் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் வீழ்ந்திருந்தார். அப்ப அவங்க கேட்ட வார்த்தை என்னன்னா, யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அல்லாஹ் உதவி புரிவாயாக, நிலைத்திருப்பவனே, உயிர்ப்பிப்பவனே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த திருநாமத்தை சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் அல்லாஹ் என்று சொல்வதற்கு இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டார்கள், யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை காப்பாத்துன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்து துஆ கேட்டாங்க. எந்திரிக்கும் போதே சுபச்செய்தியோட எந்திரிச்சாங்க. அதோ ஜபல மலாயிகாவில் மலாயிக்குமார்கள் இறங்கக்கூடிய காட்சி எனக்கு காட்டப்படுகிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும், நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்து காட்டினார்கள். யாருடைய தலை எந்த இடத்துல இருக்கும், உத்துபாவுடைய தலை இந்த இடத்துல இருக்கும் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குச்சி வச்சிருந்தாங்க. அந்த குச்சியை வட்டமிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டமிட்டு காட்டினார்கள். உத்துபாவுடைய தலை இந்த இடத்துல இருக்கும், ஷைபாவுடைய தலை இந்த இடத்துல இருக்கும், அதே போன்று அபூ ஜஹலுடைய தலை இந்த இடத்துல இருக்கும். இவங்க எல்லாம் குஃபாருடைய மிகப்பெரிய தலைவர்கள், குறைஷி குஃபாருடைய மிகப்பெரிய தலைவர்களுடைய தலையெல்லாம் இந்த இடத்துல இருக்குன்னு சொன்னாங்க. எப்பங்க? போர் துவங்குறதுக்கு முன்னாடியே என்னென்ன நடக்க போகிறது என்பதை முதற்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சஹாபாக்கள்லாம் ரொம்ப, அதாவது மிகப்பெரிய ஒரு களைப்புல வந்தாங்க. இந்த களைப்புல வரும்போது அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏற்படுத்தினான்னா, இந்த உற்சாகமான ஒரு விஷயம் ஒரு புறம் இருக்க, அவர்களுக்கு ஒரு விதமான ஓய்வையும் அல்லாஹ் கொடுத்தான். அது சம்பந்தமாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அமனத்துன் முஆஸா, ஒரு குட்டி தூக்கம் தூங்கினார். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நிம்மதி எது அப்படின்னு சொன்னா, நிம்மதியா தூங்குறது. அந்த தூக்கத்துக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பணம் கொடுத்தாலும், பொருளாதாரம் கொடுத்தாலும் ஈடு இணை ஆகாது. ஏன்னா ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் உறங்கிட்டு ஒரு வேலையில ஈடுபடுங்க, உண்மையிலே அந்த வேலை வந்து புத்துணர்ச்சியான வேலையா இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க மிகப்பெரிய களைப்புல பல கிலோமீட்டர், ஒரு 200-300 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து மதீனாவிலிருந்து புறப்பட்டு வந்தோம். முஹாஜிரீன்களாக, அன்சாரி தோழர்களாக புறப்பட்டு வந்தோம். பல களைப்புகளோட இருந்தோம். ஒரு நாள் முழுக்க நாங்கள் தூங்கினால் எங்களுக்கு எவ்வளவு புத்துணர்ச்சி ஏற்படுமோ அந்த புத்துணர்ச்சி அல்லாஹ் தஆலா வெறும் 10 நிமிஷத்துல கொடுத்தான். அந்த தூக்கத்தை பத்தி தஃசீர்கள் எழுதுறாங்க. அந்த தூக்கத்தினுடைய அளவே எவ்வளவுங்க? சுமார் ஒரு 10 நிமிடம் மட்டுமே தூங்கினார்கள். அந்த தூக்கத்துல மிகப்பெரிய உற்சாகத்தை அல்லாஹ் கொடுத்தான். இது ஒரு கிஃப்ட். இன்னொன்னு என்னன்னா, எதிரியினுடைய படைகள் வந்து நம்ம முகாமிட்டு இருந்த படைக்கு கொஞ்சம் தூரமாக முகாமிட்டு இருந்தாங்க. அதாவது போர் காலையில தூங்கக்கூடிய தருணத்திற்கு முன்பதாக ஒரு விதமான மழையை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். எப்படிப்பட்ட மழை அப்படின்னு சொன்னா, அந்த மழை வந்து 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் பெய்யும். மழைங்கிறது பொதுவா எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரியா தான் பெய்யும். ஆனால் அவர்கள் இருந்த பகுதியை பார்த்தீர்கள் சொன்னால் சேரும் சகதியுமாக இருந்த பகுதி. நம்ம இருந்த பகுதி என்ன அப்படின்னு சொன்னா கட்டாந்தரையான பகுதி. அல்லாஹ் தஆலா ஒரு மழைய ஒரு பக்கம் ரஹமத்தாகவும் ஒரு பக்கம் லானத்தாகவும் அல்லாஹ் இறக்கிட்டான். எப்படின்னா, இந்த கட்டாந்தரையா உள்ள இடத்துல சஹாபாக்கள்லாம் இருந்தாங்கல்ல, முகாமிட்டு இருந்தாங்கல்ல, இந்த இடத்துல அவங்களுடைய காலை பதிக்கும் போது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு ஸ்தரத்தை ஏற்படுத்திட்டான், ஒரு உறுதியை ஏற்படுத்திட்டான். கட்டாந்தரையில மழை பெஞ்சிச்சு, தண்ணி ஊத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா அந்த இடம் கால் வைப்பதற்கு ஒரு ஸ்தரம் ஏற்படும். அப்போது அல்லாஹ் உள்ளத்துல ஒரு உறுதி ஏற்படுத்துறான். இந்த போர்ல நம்ம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு உள்ளத்துல ஒரு உறுதி ஏற்படுத்தினான். அவங்க இருந்த பகுதி சேரும் சகதியுமா இருந்துச்சு. ஏற்கனவே சேரும் சகதி, இப்போது மழை பெய்ததற்கு பின்னால் அந்த இடம் கொலன்னு ஆயிடுச்சு. கால் வழுக்கக்கூடிய தருணத்தை அவர்கள் பெற்றாங்க. அப்படி பெறும்போது அவங்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த உறுதியை எடுத்துட்டு தோல்வியினுடைய பயத்தை அல்லாஹ் போட்டுட்டான். அவங்களுடைய எண்ணிக்கை 1000 பேர். நம்முடைய எண்ணிக்கை எத்தனை பேருங்க? 313 பேர் தான். தலைக்கு ஒரு நபர் என்று வைத்தால் கூட நம்ம தோற்றுருவோம். ஆனா அல்லாஹ் மீது அவர்கள் வைத்த அந்த நம்பிக்கை இருக்கிறது. அவர்களுடைய நம்பிக்கையின் காரணமா தான் இன்னைக்கு 313 பேர் வெற்றி வாகையை சூடினாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு.
கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முஹாஜிரின்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அங்க அன்சாரி தோழர்கள் மதீனாவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்றாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்கத்தை இன்னும் வலுப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய உதவி செய்த சஹாபாக்கள் தான் யாருங்க? அன்சாரி தோழர்கள். இப்ப 2 பேர்ல எல்லாருக்கும் வரிசைக்கா நிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுறாங்க. அந்த போருக்கு வந்து வரிசைக்கா நிப்பாட்டுவாங்கல்ல, அப்படி வரிசைக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டும் போது ஒரு குச்சி ஒண்ணு கையில வச்சுக்கிட்டே போறாங்க. இப்படியே வச்சுக்கிட்டே அப்படியே அடிச்சு கீழே தள்ளிக்கிட்டே போறாங்க. ஒரு சஹாபிக்கு வயிறு உப்பிருக்கு. என்னங்க? ஒரு சஹாபிக்கு வயிறு உப்பி இருக்கு. அந்த சஹாபியுடைய வயிற்றுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? குச்சியை வச்சு லைட்டா அப்படி தள்ளுறாங்க. அந்த வயிறு உள்ளக்க போயிடுச்சு. உள்ளக்க போனாலும் அந்த சஹாபி ஸஹதுங்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபி சொல்றார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்க நோவினை ஏற்படுத்திட்டீங்க யா ரசூலுல்லாஹ், அதனால குச்சியை கொடுங்க, பதிலுக்கு நானும் உங்களை நோவினைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு குச்சியை வாங்கினாங்க. சஹாபாக்கெல்லாம் கோபமா பார்த்தாங்க. அந்த நேரத்துல அந்த குச்சியை வாங்கின கையோட கீழே போட்டுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சவங்க சஹாபாக்கெல்லாம் பார்க்கறாங்க, ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதற்காக கட்டி பிடிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அந்த ஸஹதுங்கிற அந்த சஹாபி சொன்னார், நிச்சயமாக இந்த போர்ல என்னுடைய உயிர் போகும், நான் ஷஹீதாகி விடுவேன், உயிர் தியாகியாக ஆகி விடுவேன் என்பது உண்மை. ஆனால் நான் கட்டி பிடித்த கடைசி மனிதர் நீங்கள் தான் யார சொல்லுவோம். எப்படி? நான் கட்டி பிடித்த கடைசி மனிதர் நீங்கள் தான் யார சொல்லுவா என்று சொல்லி அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி விட்டு அந்த போர்ல போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தன்னுடைய உயிரையும் துச்சமா நினைச்சு கலந்துக்கிட்டவங்க தான் இந்த பத்ருடைய சஹாபாக்கள். பத்ருடைய களம் சாதாரண களம் அல்ல. இஸ்லாத்தினுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்திலே சொன்னாங்கல்ல, அபூ ஜஹலுடைய தலை இங்க இருக்கும், உத்பாவுடைய தலை இங்க இருக்கும், ஷைபாவுடைய தலை இங்க இருக்கும்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அபூ ஜஹலை கொல்றதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது யாரை தெரியுமா? 2 சிறார்கள் தான். ஒரு 17 வயது தக்கவர்கள் இந்த போர் துவங்குவதற்கு முன்பதாக அனுமதி கேட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த போர்ல இருந்தாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுமதி வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க வந்ததனுடைய திட்டமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் போது ஒட்டகத்தினுடைய கழிவுத்தோட எல்லாம் ஒருவன் போட்டானே, அந்த ஜபு அபூ ஜஹல், அந்த அபூ ஜஹலை நாங்கள் கொல்ல வேண்டும், அதற்காக இந்த போர்ல கலந்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்க. சுபஹானல்லாஹ், அந்த போர் துவங்கினோடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சிறார்கள் கேட்கிறாங்க, முஆது முஅத்தித் என்ற அந்த சிறார்கள் கேட்கிறாங்க, அபூ ஜஹல் யார் அப்படின்னு கேட்டோனே, அதோ அபூ ஜஹல் வந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் வந்து அந்த ஒட்டகத்தினுடைய கால் பகுதியை தட்டி விட்டு அவனுடைய தலை கீழே போகுவதற்கு முன்பாகவே அவனுடைய தலை சீவப்படுகிறது. அந்த 2 சிறார்கள் அவனுடைய தலையை சீவுறாங்க. சீவனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா வட்டமிட்டாங்க. அந்த இடத்துல தலை வந்து உடம்பு ஒரு நேரம் பக்கத்து தலை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல வட்டமிட்டாங்களோ அந்த இடத்துல வந்து விழுது. சுபஹானல்லாஹ், அந்த போரினுடைய காலகட்டத்துல முடிஞ்சதுக்கு பின்னாடி பாக்குறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கோடு போட்டு வட்டமிட்டாங்கல்ல, அந்த வட்டமிட்ட இடத்துல யாருடைய தலை எந்தெந்த இடத்துல இருக்குன்னு எங்கெங்க வட்டமிட்டாங்களோ அதுல ஒரு புள்ளி கூட இங்கிட்டு வரல. கரெக்டா அந்த புள்ளிக்கு நடுவுல என்னங்க, அந்த வட்டமிட்ட இடத்துல நடுவுல கிடந்துச்சு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த இந்த பத்ருடைய யுத்தகளம். அது மட்டுமல்ல, இந்த பத்ருடைய யுத்தகளத்துல பல சஹாபாக்கள் நோன்பு நோட்டிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நோன்பு வச்சுட்டு ஒரு ஸ்கூலுக்கு போறதா இருந்தாலும் சரி, அதே நேரத்தில் நம்முடைய வேலையை பார்க்கறதா இருந்தாலும் சரி, ரொம்ப தொய்வுபடுறோம். ஆனா பத்ருடைய யுத்தகளத்துல வாழை எடுத்துக்கிட்டு தன் உயிரையும் துச்சமாக நினைத்து அல்லாஹ்வுக்காக ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. அதனாலதான் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இந்த பாக்கியம் வந்து வேற எந்த சஹாபாக்களும் கிடைக்கல. ஏன்னா இந்த பத்ர்ல கலந்துகிட்ட சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, உஹது அதுக்கடுத்து 2வது போர் உஹது வருது இல்ல, அதுக்கடுத்து அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அந்த சஹாபாக்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பை விட இந்த பத்ருடைய யுத்தகளத்துல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கலந்துகிட்டாங்க பாருங்க, அந்த சஹாபாக்களுக்கு இன்றைய அளவிலும் என்றைய அளவிலும் மிகப்பெரிய தனி சிறப்பு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அந்த ஒரே ஒரு சஹாபி என்ன பண்ணிடுறாங்க, தப்பு பண்ணிடுறாங்க. என்னன்னா மக்கா, அதாவது மதீனாவுடைய விஷயங்களை மக்காவுல இருக்கக்கூடிய குறைஷி குஃபார்களுக்கு சில தகவல்களை கொடுத்துடுறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படுறாங்க, சஹாபாக்களும் கோபப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க அவருடைய தலையை சீவியறலாம் அப்படின்னு சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் பத்ருடைய யுத்தகளத்துல கலந்துகிட்டவர், இவர் அல்லாஹ் மன்னித்ததாக சொல்றான், அல்லாஹ் பொருந்திக் கொண்டவர் என்பதாக சொன்னார். அவருக்கு வந்து தண்டனை வழங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. தன் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரகசிய விஷயத்தை அங்க சொல்லிட்டாங்க.
ஆனா பெருமானார் சொன்ன வார்த்தை, அவர் பத்ருடைய யுத்தகலத்துல கலந்துகிட்டவர், அதனால அவர் என்ன பண்ணக்கூடாது, தண்டிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ் என்ன அவரை மன்னிச்சுட்டேன்னு சொல்றான், அதே மாதிரி அவர்களை பொருந்திக்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு உயர்வை இந்த பத்ர் சஹாபாக்களுக்கு அல்லாஹும் கொடுத்திருக்கிறான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப போர்க்களத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கு முன்னாடி எதிரிகளுடைய உடலை எல்லாம் எடுத்துட்டு என்னங்க ஒரு கேணியில போட்டாங்க. அந்த இடத்துல இன்னும் அந்த கேணி இருக்கு, மஸ்ஜித் அரிஸ் எய்தாப்புல பாத்தீங்கன்னா லைவா அந்த பயான் நம்ம அங்க பண்ணோம், யூடியூப்ல கூட இருக்குது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு வட்டம் இருந்துச்சு. அந்த கிணறு இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வந்து என்னன்னா கல்லு எல்லாத்தையும் போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த போர் நிகழ்ந்ததுக்கு பின்னாடி அது ஒரு கிணறாகத்தான் இருந்துச்சு. அந்த கிணத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த உடலை எல்லாம் எடுத்து உத்துபா, ஷைபா, அபூஜஹலுடைய தலை எல்லாருடைய உடலையும் எடுத்து அங்க போறாங்க. போட்டு முடிச்சதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிணற்றினுடைய ஏதோ ஒரு பகுதியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நின்னுட்டு, இப்ப புரிகிறதா நான் உண்மை தூதுவன் என்பதை நீங்கள் அறிகிறீர்களா, நான் சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்களா, தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடியே வந்தாங்க. யார சொல்ல அவங்க மவுத் ஆயிட்டாங்களே, அவங்கள்ட்ட போய் பேசுறீங்க அப்படின்னு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை விட அவர்கள் நன்றாக செவிமடுப்பார்கள். இப்ப அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நன்றாக செவிமடுப்பார்கள் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு மவுத்துக்கு பின்னால் அந்த கபரு அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது, அது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம். பத்ருடைய யுத்தகலம் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு நமக்கு கொடுத்துச்சு. அன்னைக்கு 313 பேர் தான் இருந்தாங்க. அவங்க இடத்துல இருந்தது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை. என்னங்க எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, என்னங்க எதிரி வந்து யாரா இருந்தாலும் சரி, அமெரிக்காவுடைய மிகப்பெரிய தலைவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்மளுடைய இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கணும், மிகப்பெரிய நம்பிக்கையில இருந்தா, அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தோம்னு சொன்னா எப்படிப்பட்ட எதிரிகளையும் நாம் வீழ்த்தி விடலாம் என்பதற்கு பத்ருடைய யுத்தகலம், பத்ருடைய போர் நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறது. அல்லாஹு தஆலா அந்த சஹாபாக்களை எப்படி பொருந்தி கொண்டானோ அதே போல நம்மளை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. அந்த எல்லா மக்களுக்காகவும், குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்காகவும் துஆ செய்யக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.